மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வர்த்தக முரசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக பிரமிட் அட்வைசரியுடைய நிறுவன தலைவர் திரு வெங்கடேஷ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கடந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி சார் இருந்துச்சு? கடந்த வாரம் ஒரு பெரிய மூவ் இருந்தது. ஓகே சார். ஒரே வாரத்தில் 400 பாயிண்ட் நிஃப்டி மூவ் ஆச்சு. ஏன் சார்? நிஃப்டி தெரியல அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக கிராஜுவலாக மூவ் ஆகும். இப்போ ஜென்ரலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர் ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் மூவ் ஆகும், இல்லை ஃப்ளாட்னா இந்த இல்லைன்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிள் மூவ் ஆகும். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் போச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு அது வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு எந்த சார்ட்டாக இருந்தாலும் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் போட்டுச்சுனாக்கா அது ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே. இது இந்த மாதிரி போயிருக்கு. அது ஒரு கொஞ்சம் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தரணும். ரெண்டாவது, நிஃப்டியோட பி ரொம்ப வேல்யூவேஷன் ரொம்ப ஹை, உச்சத்தில் இருக்கு. ரிசல்ட் வந்து கூட அது அட்ஜஸ்ட் ஆகலை. ஸோ அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும் இந்த மாதிரி தருணம். இந்த வாரம் நிஃப்டி எப்படி சார் இருக்கும்? இது வந்து ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஏன்னா இது வந்து எப்பவுமே வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சொல்லவே முடியாது. பட் சைட்வேஸ்னு ஒரு 30-45 டிகிரி இல்லை 60 டிகிரி ஆங்கிள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது மாதிரி வெர்டிக்கல் ரைஸ் போகும்போது அதுலலாம் கொஞ்சம் அடுத்த வாரம் கொஞ்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து ஓவர் பாட்டில் இருக்குது. RSI 76 இருக்குது. 70க்கு மேலே RSI ஓவர் பாட். ஓகே. மார்க்கெட் எல்லாரும் மார்க்கெட் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால இப்போ கொஞ்சம் பேர் வெளியே போவாங்க. ஓகே. வெளியே போவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு பெரிய இதுனாக்கா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே. நிஃப்டி 50ல் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் 26% வெயிட்டேஜ், 27% வெயிட்டேஜ். ஸோ அதனால இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் மேலே நிற்குது. மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. ஸோ இது மட்டும்தான் வந்து நிஃப்டியை கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 400 பாயிண்ட் தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே. ஸோ அது 27% நம்ம ஒரு நிஃப்டியில் ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்கச்சக்கமாக, அதாவது பெரிய மூவ் நிஃப்டி அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்னால தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் லாஸ்ட் இயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே சார். ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஓவர் பாட்டில் இருக்கும்போது நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. 2019 மக்களவை தேர்தலுக்கு எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுனால வந்து பங்குச்சந்தைகள் எந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடுமா, எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? மார்க்கெட்ஸ் வந்து வால் ஆஃப் வரிஸ்ன்னு சொல்லுவாங்க. வில் ஆல்வேஸ் கிளைம் வால் ஆஃப் வரிஸ். ஓகே. மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு வந்துட்டே இருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே. பட் நம்ம வந்து எலெக்ஷனுக்காக நம்ம பார்க்க தேவையில்லை. எலெக்ஷனுக்காக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போ 91 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி தரம் வந்து கூட்டணி தான் இருந்திருக்கு. ஸோ கூட்டணி இருந்தால் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஓகே. ஸோ அதான் இதெல்லாம் ஒரு டெம்பரரி நிகழ்வு. அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணனா கொஞ்சம் ஸ்மால் கேப்பில் டிப்ளாய் பண்ணல. ஏன்னா அதான் நல்ல கரெக்ஷனில் இருக்குது. பட் லார்ஜ் கேப்லாம் கிட்ட போகிற மாதிரியே இல்லை. இல்லை சார், இப்போ உள்ள இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே வந்து யார் வருவாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரெண்டாவது விஷயம், லாஸ்ட் எலெக்ஷனில் கூட கண்டிப்பாக பிஜேபி காங்கிரஸ் இருந்தது. ஆனால் இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக தேர்ட் பார்ட்டிலாம் வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. போது இந்த பொலிட்டிக்கல் கொலாப்ஸில் இந்த பங்கு சந்தைகள் வந்து இந்த தருணத்தில் வந்து முதலீடு செய்கிறது வந்து தகுந்த நேரமாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இல்லைங்களா? மார்க்கெட்ஸ் எப்பவுமே வந்து ஸ்லேவ் ஃபார் வேல்யூவேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூவேஷன் தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் வாங்குற பங்குடைய வேல்யூ எப்படி இருக்குது, நல்லா டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி தான் நீங்கள் வாங்கலாம். ஓகே. இது நீங்கள் நீங்கள் விரும்புகிற பங்கு உச்சத்தில் தான் வாங்கக்கூடாது. ஸோ எலெக்ஷனுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 20% டிப்ளை பண்ணலாம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வெயிட் பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது. இந்த டைமில் வந்து ஷேர் விற்கலாங்களா? இல்லை, நானே சொல்கிறேன், ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அதாவது மல்டி இயர் ஹைலேருந்து விற்கலாம். அதாவது ஒரு 5-6 வருஷமாக ஹை புது ஹை போயிருந்தால் விற்கலாம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் ராலியாக இருக்குன்னா நம்ம ஹோல்ட் பண்ணி பண்ணலாம்.
கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சார் குறையவே மாட்டேங்குது. எப்போது அதுக்குன்னு ரேட்டு போயிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்குது. மக்களும் வாங்க தான் செய்கிறாங்க, எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் அது வாங்க தான் செய்கிறாங்க. கோல்டு ரேட்டை பொறுத்தவரையில் பங்குச்சந்தைகள் எந்த மாதிரி இருக்கக்கூடும் எதிர்காலத்தில்? கோல்டு நம்ம ஐ திங்க் அக்டோபர் நவம்பர் ப்ரோக்ராம் பண்ண கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் கோல்டு பற்றி. கோல்டு வந்து 10 இயர் லோ. அப்போ லாஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 10 இயர் லோ. 10 இயர் லோலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்சல் பாயிண்ட். ஏன்னா அங்கேருந்து மேலே போக தான் வாய்ப்பு. ஏன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணாங்கன்னாக்கா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வாங்கினாங்க. ரிசர்வ் பேங்க் கோல்டு வாங்கினாலே என்ன அர்த்தம்னாக்கா குளோபல் எக்கானமியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கனாக்கா தான் கோல்டு வாங்கி வைப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் கோல்டு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பாட்டம் தான் நம்ம அப்போயே பேசணும். ஸோ கோல்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ரேலி இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் போகும் தெரியாது. ஒரு உலக பொருளாதாரம் ஒரு நல்ல சமநிலை இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான நிலைக்கு வந்ததுனாக்கா கோல்டு அங்கே ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அது வரைக்கும் கோல்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், இப்போ எந்தெந்த பங்குகள் வாங்கலாம் விற்கலாம்? சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே என்ன நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம். எப்பவுமே என்ன சொல்கிறதுனாக்கா நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், நம்மளாம் ஒரு சிறு முதலீட்டாளர்கள். ஓகே, நம்ம ஒரு 50,000 60,000 1 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே வந்து சிறு முதலீட்டாளர் இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா டெட் ஃப்ரீ, கடன் இல்லாத கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய கம்பெனி கடன் இருக்கும், அந்த கம்பெனிக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கக்கூடாது. இப்போ நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ், ஸ்மால் கேப்னா யாரும் பயப்படக்கூடாது. ஓகேங்களா, ஸ்மால் கேப் ப்ராஃபிட் மேக்கிங், டிவிடெண்ட் பேயிங், டெட் ஃப்ரீ கம்பெனி, நிறைய ஹை ப்ரொமோட்டர் ஹோல்டிங், இதெல்லாம் இருக்கிற மாதிரி பங்கு தேர்ந்தெடுத்து நம்ம இப்போ வாங்கலாம்னாக்கா இப்போ நீங்கள் வந்து இப்போ மெயினாக இதில் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 பங்கு வாங்கலான்னு இருக்கீங்கன்னா ஈக்குவல் வேல்யூ ஒரு 25,000 அந்த மாதிரி வாங்கலாம். ஒரு 20% டிப்ளாய் பண்ணலாம் மார்க்கெட்டில். 10 to 15 இந்த நெக்ஸ்ட் 4 to 6 வீக்ஸில் நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். எலெக்ஷன் முன்னே டிப்ளாய் பண்ணிடணும் ஃபுல்லாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் அதை பற்றி நம்ம ஃபைனலி மார்க்கெட் வந்து அந்த வேல்யூவேஷன் வந்து நிற்கும். ஓகே, மார்க்கெட் வந்து வேல்யூவேஷன் வந்து நிற்கும். இப்போது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற மிட் அண்ட் ஸ்மால் கேப் கரெக்ஷன் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 9,500 இருக்கும், 9,000 கிட்டே இருக்கணும். ஆனால் நிஃப்டி மட்டும் உச்சத்தில் இருக்குது, இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறது தொட்டு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து மார்க்கெட்ஸ் வந்து எப்பவுமே இர்ரேஷனல்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ ரேஷனல் ஹியூமன், நோ நேஷனல் பீயிங். ஸோ அதனால் இதெல்லாம் கடந்து போகும் தான். இப்படி இருக்கும்பொழுது எந்த மாதிரி நல்ல பங்குகளை பயனாளிகள் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அதுக்கான எளிய முறைகள் ஏதாவது இருக்குங்களா? எளிய முறைகள் இருக்குது. நீங்கள் ஒரு அதாவது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதே மாதிரி எந்த பங்கின் பேர் யார் வாய் கேட்பினும் அந்த பங்கின் மெய்ப்பொருள் காண்பதறிவு. கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் என்னன்னு பார்க்கணும். ஓகே, அவங்க என்ன ப்ராடக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க, எவ்வளோ ரிசர்வ் இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல் மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதே மாதிரி தான் கம்பெனி ஏர்ன் பண்ணுது. நீங்கள் கடன் இருக்கீங்கன்னா கடனுக்கு வட்டி கட்டணும், கடன் இல்லைன்னா வட்டி கட்ட தேவையில்லை. அதே தான் கம்பெனிக்கும். என்ன பண்ணுறாங்க, இப்போ சப்போஸ் பெயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ பெயிண்ட் என்ன பண்ணுவோம், நல்ல கம்பெனியாக தான் இருக்கும். திடீர்னு க்ரூட் விலை ஏறணும்னா பெயிண்ட் ஸ்டாரை குறைப்பாங்க, ஏன்னா இதனோட காஸ்ட் அதிகமாகும்னு சொல்லிட்டு. ஆனால் அது மாதிரி கிடையாது. ஏன்னா க்ரூட் விலை ஏறதுனால இன்புட் காஸ்ட் அதிகமாச்சுன்னா அவன் பெயிண்ட் விலை ஏற்றிடுவான். பெயிண்ட் விலை யாருக்குமே தெரியாது. நம்ம 3 வருஷத்துல பெயிண்ட் அடிக்கிறோம். ஓகே, எவ்வளோ ப்ரைஸ் பெயிண்ட் அடிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஜில்லெட் இருக்குது, அதெல்லாம் எப்படி தான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொருள் தேர்ந்தெடுத்துட்டு நல்ல ஸ்டாக் கேட்கும்போது அதனுடைய பேலன்ஸ் ஷீட் என்னன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பண்ணலாம். யூஎஸ் டாலர்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஸோ யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமி. ஓகேங்களா, இப்போ எக்கானமி ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா ருப்பீ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் எப்படி பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கும், அப் டவுன். ஸோ இப்போ எக்கானமி நல்லா இருந்ததுனாக்கா ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ எக்கானமி வந்து நல்லா இருக்கான்னு தெரியல, அதனால யூஎஸ் டாலர் மேலே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 69 இருந்தது ஆகஸ்ட் 31, 2013 பார்த்தீங்கன்னா 68.95. அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி 59, 50, 60 வரைக்கும் வந்தது. அங்கே திருப்பியும் மறுபடியும் வந்து மேலே போச்சு, மேலே 67, 68 வரைக்கும் போச்சு. திருப்பியும் கீழே இறங்கி வந்து இப்போ திருப்பி 70 தாண்டிச்சு. 70 தாண்டவே இல்லை இது வரைக்கும். ஸோ அந்த 70 தாண்டி போகிறதே ரிஸ்க். ஏன்னா இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ், எதை வேணால் மறைச்சிடலாம். யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுனாக்கா
நம்ம எக்கானமி கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அது வந்து ஒரு டைரக்ட் கார்ரிலேஷன். ஏன் சார்? ஏன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்க சொத்து வச்சு தான் நம்ம மதிப்பு. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் குறையுது. ஓகே. இப்போ ஆயில் இப்போ ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள் சார். ஆயில் $30 வாங்கியிருந்தாங்க, ம், இப்போ $90 போச்சா இல்லையா? அதுலேயே $60 அடி வாங்குதா? ஆமாம். ஃபாரின் கரன்சி அடி வாங்குதா? அப்போ என்ன ஆகும்? ஃபாரின் அதான ஸ்ட்ராங் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இப்போ திருப்பி 90லேருந்து ஒரு 55-60 திருப்பி 60 போயிருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ், நம்மளுக்கு இன்ஃப்ளோ அதாவது நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகணும். ஓகே. இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ நார்மலாக இம்போர்ட்ஸ் இருக்குது, இப்போ க்ரூடனால டபுள் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதனால அப்போ வீக்காக தான் இருக்கும். ஸோ அதனால எக்கானமி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம க்ரூடு நம்மளுக்கு சீப்பாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ப்ராடக்ட்ஸ். ஓகே. பெட்ரோலியம் ப்ரைஸ் மேலே போனால் இன்புட் காஸ்ட் அதிகமாகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமானால் பொருளோட ப்ரைஸ் அதிகமாகும். ஓகே. ஸோ அதனால US டாலர் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கானமி எப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ரெக்கவரி தான், வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெக்கவரி ஆகியிருந்தாக்கா நிஃப்டி பீலே தெரிஞ்சிடும். ஓகே. நிஃப்டியோட ப்ரைஸ் ஏர்னிங் மல்டிபிள்ஸ் வந்து ஒவ்வொரு ரிசல்ட் வருதும் பார்க்குறேன், அட்ஜஸ்டே ஆகல. நிஃப்டி 50 கம்பெனி வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. இந்த 50 கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது 2008 நிஃப்டி 6300 இருந்தது. அப்போ பிஇ பார்த்தீங்கன்னா 25-27 ரேஞ்சில் இருந்தது. ஓகே. திருப்பி 2010 6300லேருந்து 2800 வரைக்கும் வந்தது. அங்கேருந்து மறுபடியும் 2 வருஷத்தில் 6300 போச்சு. அப்போ பார்த்தா பிஇ அது 25-26. ஸோ அங்கேருந்து அப்போ என்ன அர்த்தம், அந்த 2 வருஷம் எக்கானமி க்ரோ ஆகலை. ஓகே ஓகே. அப்புறம் அங்கேருந்து என்னாச்சு, திருப்பி 4500 லெவல் வரைக்கும் வந்தது. வந்துட்டு 2013 டிசம்பர் ஆஃப் ஜான்வரி திருப்பி 6300 போச்சு. அப்போ பார்த்தா பிஇ 18. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த நிஃப்டி 50 கம்பெனி நல்லா க்ரோ ஆயிருக்கு. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் எக்கானமி ஹஸ் க்ரோன் அந்த பீரியட் ஆஃப் டைமில். திருப்பியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஜான்வரியில் வந்து 9119 போச்சு. அப்போ மறுபடியும் பிஇ 25. ஸோ அது 25 to 27 ரேஞ்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே ஓகே. ஸோ திருப்பி என்ன ஆச்சு, 9119 6860 அந்த ரேஞ்சு கிட்ட வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பிஇ 18. இப்போ 10,431 நினைக்கிறேன், 11,431, பிஇ 27 கிட்ட இருக்கு. ஸோ இது எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட் இது. ஸோ அதனால இது கரெக்டாக வேண்டிய மார்க்கெட்டு, பட் கரெக்ட் ஆக மாட்டேது. ஏன்னு தெரியல. ஏன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் வந்து மார்க்கெட்டை நிறுத்தி வச்சுட்டு இருக்குது. அது கரெக்ட் ஆச்சுனாக்கா நிஃப்டி கரெக்ட் ஆகும். நல்ல பங்குகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு விரிவாக நீங்கள் சொல்லுங்கள் சார், அது பயனாளிகளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பங்கு பேர் நம்ம காதில் ஊந்துட்டே இருக்கோம். பங்கு பேர் காதில் ஊதுன்னு இப்போல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து என்ன நியூஸ் ஒன்றாலும் கையில் இருக்குது. ஆமாம். புரியுதுங்களா? இந்த முன்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஒன்றுனா எங்கேயும் புக்கு போய் வாங்கினு இருக்கோம். ஆமாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இயர் புக் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாக் பேர் உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க வச்சு. இப்போ நான் சொல்கிறேன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு மணி கண்ட்ரோலில் போய் கீன் பண்ணணும். மணி கண்ட்ரோல் ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு நீங்கள் போட்ட உடனே என்ன ஆகும், ப்ரைஸ்லாம் வரும். 52 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், 52 வீக் ஹை, 52 வீக் லோன் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், 52 வீக் ஹை கிட்ட இருக்கா, 52 வீக் லோ கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ 52 வீக் ஹை கிட்ட இருந்தாக்கா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா உச்சத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஓகே. மாட்டிங்கன்னா வெளியே வரது ரொம்ப நாள் ஆகும். ஓகே. அப்புறம் நேராக வரணும். நேராக வந்து அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பார்க்கணும். நிறைய பேர் வந்து நல்ல ஷேர் வாங்கிடுவாங்க, 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்கிடுவாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபி இருக்கும். அது இன்னும் வித்துட்டு வந்துடுவாங்க. அது நம்ம ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபேஸ் வேல்யூன்னு தெரியணும். ஓகே. பட் ஆனால் அங்கே 500 1000 ரூபாய் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபீஸா 10 ரூபீஸா இன்ஃபர்மேஷனுக்காக தான். அப்புறம் டிவிடெண்ட் எதனா பே பண்ணுறான்னு பார்க்கணும். நிறைய கம்பெனி பார்த்தா டிவிடெண்ட் 2000%, 1000%. கிறிஸ்லாம் 2900% ரிசல்ட் இது டிவிடெண்ட் கொடுக்குறான். அப்படியே 29 rupees பெர் ஷேர். ஆனால் 1 ரூபி ஃபேஸ் வேல்யூ. ஓகே. அது நமக்கு தெரியணும். இந்த விஷயம் நம்ம பார்த்துட்ட அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, என்ன தெரியுதுனாக்கா, கம்பெனி ப்ரைஸ் நான் பார்த்தோம், ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம், டிவிடெண்ட் நிறைய கொடுத்துருக்கான் பார்த்துட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் மணி கண்ட்ரோலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபினான்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து கேபிட்டல், ரிசர்வ்ஸு, டெட்டு, சர்ப்ளஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அது பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்கணும்.
நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா ஃப்ராங்காக ஐம் டெல்லிங் ஆனஸ்ட்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா ஓகே கேபிட்டல் எவ்வளோ கம்மியாக இருக்குது அவ்வளோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஒரு ஸ்டாக் பேர் கேபிட்டல் பார்ப்போம். 500 கோடி கேபிட்டல் அந்த ஸ்டாக் பார்க்க மாட்டோம், வந்து விட்டுருவோம். இப்போ நீங்கள் இப்போ வேறு எதாவது பார்க்க சப்போஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், நான் 90 கோடி மாதிரி கேபிட்டல் நினைக்கிறேன். 100 கோடிக்கு இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோக்குள்ள கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்லது ஓகே முதலீடு. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்க்குறீங்க, அது போயிட்டு அவங்களோட கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்குறோம், எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து 25 வருஷம் ரன் பண்ணுறாங்கனாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து 25 வருஷம் ஒரு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், அவர்கிட்ட ஓரளவுக்கு அசட்ஸ் இருக்கணும்ல. நிச்சயமா ஒரு புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 25 வருஷம் இருக்கணுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஸோ 25 வருஷம் ஆச்சு துண்டு அப்படியே நான் கடனில் இருந்தால் கரெக்ட். அதே மாதிரி தான் கம்பெனிக்கும் டெட் ஃப்ரீயாக இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், இல்லை ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கணும். அது பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் பார்க்கணும். ஓகே என்ன சேல்ஸ், அவங்க என்ன ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது. ஓகே 500 கோடி சேல்ஸ் ஆகுது, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வாங்குது. இப்போது 500 இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு 50,000 ரூபாய் சேலரினா டேக் ஹோம் எவ்வளோ இருந்தால் நல்லது, அட்லீஸ்ட் ஒரு 30,000 இருக்கணும்ல. நிச்சயமா 50,000 ரூபாய் சேலரி, டேக் ஹோம் 5,000 ரூபாய் என்ன அர்த்தம், ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம், உள்ள அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே அது மாதிரி சேல்ஸ் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, அந்த பர்சன்டேஜ் பார்க்கணும். ஓகே நிறைய கம்பெனி பார்த்தா 500 கோடி சேல்ஸ் இருக்கும், நெட் ப்ராஃபிட் பார்த்தா 2 கோடி தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஏதாவது ஒரு காம்பனண்ட் விலை ஏறினாலும் ப்ராஃபிட் அடி வாங்கிடும். ஓகே ஓகே ஸோ ப்ராஃபிட் நிறைய வர மாதிரி இருக்கணும், நல்ல ப்ராஃபிட் நிறைய வர மாதிரி இருக்கணும் கம்பெனி. அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கணும். மெயினாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னா என்னன்னாக்கா, ஒரு கம்பெனி இருக்குது, அதில் அந்த ப்ரொமோட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணுறாரு. ஓகே 100% இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ரொமோட்டர் அட்லீஸ்ட் ஒரு 70%, மீன் 60க்கு மேலே தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து கம்பெனிக்காக உழைப்பாங்க அவங்க. இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, ப்ரொமோட்டர் வந்து ஒரு கம்பெனியில் ப்ரொமோட்டர் 60%, இன்னொரு கம்பெனியில் ப்ரொமோட்டர் 30% வச்சுருக்காரு வச்சுக்கீங்களேன். 60% இருக்க ப்ரொமோட்டர் தான் நல்லா பண்ணுவார். ஏன்னா ஒரு 100 ரூபா சம்பாரிச்சா 60% அவருக்கு போகும். இன்னொரு ப்ரொமோட்டர் வந்து அதே 100 ரூபா சம்பாரிச்சா 30 ரூபா தான் அவருக்கு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேர்மையாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் வருஷம் ஃபுல்லாக உழைச்சி உனக்கு எதுக்கு 60% கொடுக்கணும், எனக்கு வேண்டிய நான் வந்து 30% 40% அது எனக்கு அதான். அதனால என்ன பண்ண, நிறைய டீலிங்ஸ்லாம் சரியாக இருக்காது. ஓகே ஸோ அதனால அந்த மாதிரியே நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி அதுவும் ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து கடன் பார்க்குறோம் சொல்லிடுச்சு. டெட் பற்றி நம்ம கடன்னா டெட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோட்டரோட குவாலிட்டி, அவர் எப்படிப்பட்டவர். ஓகே கார்பரேட் கவர்னன்ஸ், இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக தான் நல்ல கம்பெனியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வந்து அண்டர் ஹேண்ட் டீலிங் பண்ணுவாரா, என்ன மாதிரி பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரியணும் அது. ஓகே அதுக்கப்புறம் ஷேர் பிளட்ஜ் இருக்கக்கூடாது. நிறைய கம்பெனி ஷேர் பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ப்ரொமோட்டர் ஷேரை பிளட்ஜ் பண்ணாலே ஒரு ஃபஸ்ட்டு வார்னிங் சைன். அதுக்கிட்ட அதை பற்றி நமக்கு அந்த ஷேர் பக்கமே நம்ம போகக்கூடாது. ப்ரொமோட்டர் ஷேர் பிளட்ஜில் நிறைய கம்பெனி அடி வாங்கியிருக்கு. ஏன்னா இவங்க பிளட்ஜ் பண்ணுவாங்க, புல் மார்க்கெட்டில் தப்பிச்சிடுவாங்க. பேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்ததுனாக்கா அந்த ஷேர் ப்ரைஸ் 200 ரூபாய் 300 ரூபா வந்துடும். ஓகே ஸோ 600 ரூபாய் வேல்யூவில் ஷேரை பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. பிளட்ஜ் பண்ணி ஒரு 50 கோடி வாங்கிருக்கான்னு வச்சுங்களேன். திடீர்னு அதனுடைய வேல்யூ 25 கோடி ஆகிடும். பணம் கட்டணும்ல. ஆமாம் சப்சிக்வெண்ட்டாக பிளட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப டேஞ்சர் அது. ஓகே ஓகே ரெண்டாவது ஏன்னாக்கா, ஒரு கம்பெனி நல்லா போகிறது நல்லா போகலன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சது ப்ரொமோட்டருக்கு தான். நல்லா போயின்ற கம்பெனி நல்லா போகலன்னு தெரிஞ்சதுனாக்கா பிளட்ஜ் பண்ணி ஷேர் வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்பரேட் கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அந்த இதெல்லாம் நம்ம டேப்லெட் பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு அப்புறம் என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. ஓகே அதுக்கு அதால் ஈஸியாக கம்பீட் பண்ண முடியுமா. ஓகே அது இப்போ வந்து பிடிலைட்னு வச்சுங்களேன், அது காம்படிஷனே கிடையாது. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ்னால் பர்ஜர் பெயிண்ட் இருக்குது. ஓகே அப்புறம் இன்னும் வேறு 2-3 வேறு ஐம் நாட் ஏபிள் டு கரெக்ட் இமீடியட்லி. இன்னொரு இது பெயிண்ட்ஸ் இருக்குது, ஷாலிமார் பெயிண்ட் இருக்குது. இப்போ இது பேர்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட் போய் பார்க்கணும். இதுதான் இப்போ எந்த ஷேர் பேர் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பர்ஜர் பெயிண்ட்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் கன்சாய் நெர்லாக் ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது பார்த்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம டிசிஷன் எடுக்கலாம். அதே எந்த இது எடுத்தாலும் இப்போ பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்னால் அதுக்கான காம்படிட்டர் இருக்காங்களா. ஃபெவிகாலும் எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டர் லிஸ்டட் காம்படிட்டர் இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனினா அங்கேயும் இதே தான் பார்க்கணும். ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா லூப்பினுக்கு பார்த்தா 24% மார்ஜின் இருக்குது. ஒரு சில கம்பெனிக்கு 16% தான் மார்ஜின் இருக்குது. ஸோ நம்ம வந்து
அதிக மார்ஜின் இல்லை, ரெக்கமெண்டேஷன் கிடையாது, சொல்கிறேன் எதுக்கு அதிக மார்ஜின் இருக்குது அதை பார்க்கணும். ஓகே, அதை பார்த்து அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். இப்போது கம்மியாக அமௌண்ட் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரைவேட் செக்டாரை வந்து தேர்ந்தெடுக்கலாமா இல்லை கவர்மெண்ட் செக்டார் தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்குமா? இப்போ இதில் வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஒரு சில ஃபண்டாஸ்டிக் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஆமாம், பேலன்ஸ் ஷீட் தான். ஓகே, ப்ரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, எனிதிங் எல்லாம் ஃபைனலி இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல அதில் அடங்கிடும். இப்போ கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பிஎல்னு ஒரு கம்பெனிலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனி. ஓகே, நிறைய நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஆமாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில கம்பெனிலாம் வந்து நல்ல கம்பெனி தான், ஆனால் மேலே போக வாய்ப்பு கிடையாது. கேபிட்டல் ரொம்ப ஹியூஜ். இப்போ என்ஹெச்பிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது கேபிட்டல் 8000 கோடி நினைக்கிறேன். 27 ரூபா ஷேர் விற்குது. ஸோ அதனால நிறைய அகைன் இதுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் மெயினாக. ஓகே, இப்போ 100 கோடி கேபிட்டல்னாக்கா ப்ரமோட்டர் 70% வச்சிருந்தாருன்னா 30 கோடி ஷேர் தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். இது 1000 கோடி கேபிட்டல் வச்சுக்கோங்க, ப்ரமோட்டர் 70% வச்சிருக்க மாட்டாரு, 50% வச்சிருந்தா கூட 500 கோடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு. ஓகே, ஒரு பொருள் 30 குவான்டிட்டி இருக்கிற ஒரு மார்க்கெட்லயும் 500 இருக்கிற மார்க்கெட்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல பிரைஸ் ஈஸியா மேல போகும். ஓகே ஓகே, ஏன்னா சப்ளை கம்மி. ஓகே, இன்ட்ராடேல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி சார் இருக்கும்? ஸோ இன்ட்ராடேன்றது அது ஒரு பெரிய கலை. ஓகேங்களா, இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்த மேட்ச்ல ஒரு ரன் அடிப்பார் நம்ம யாருக்கும் தெரியாது, தோனி எவ்வளவு ரன் அடிப்பார் நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஓகே, அவங்களாம் மேட்ச் வந்து 10 மணிக்குன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் 10 மணிக்கு மேட்ச்னு வச்சுங்களேன், 9 மணிக்கு ஸ்டேடியம் போனாக்கா வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க தெரிஞ்சு பண்ணலாம், தெரிஞ்சு வார்ம் அப் பண்ணி எனக்கு அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பண்ணுறவங்க பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டு இப்படி போகும் அப்படி வரும் ஒன்று தெரியவே தெரியாது. அதனால் அது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப இது வந்து ஆர்மி மாதிரி நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஹோம் ஒர்க் பண்ணணும், டெடிகேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நீங்கள் வந்து வந்து அவ்வளோ கஷ்டப்படாமல் இப்போ சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் இன்ட்ராடே எஃப்என்டோலாம் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு இது இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஒத்து வரலாம் விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, கடினமான ஒரு இது. இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை சார், இதுவே தொழிலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட் டைமாக பகுதி நேரமாக இதில் பண்ணணும்னு நினைக்கிற பயனாளிகளுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்ன மாதிரி சார் இருக்கும்? ஸோ இதில் வந்து ஃபுல் டைம் இறங்கி பண்ணுறவங்களோட பார்ட் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பணம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வேலையை இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பயிரிட்டு நம்ம தண்ணி ஊற்றி பேஷன்ஸ்ன்ற தண்ணியை ஊற்றிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ அது மாதிரி நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர், இப்போ வாரன் பஃபெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர் தான், அவர் ட்ரேடரே கிடையாது. அவர் வாங்கி வச்சுட்டு அந்த கம்பெனி மேலே போக 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 அவர் அதை பயனடைய. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு பங்குச்சந்தைக்கு வரவங்க வந்து ஃபஸ்ட்டு 4 அதாவது ஒரு மராத்தான் சொல்லுவாங்க, 42.3 கிலோமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 43 மாதம் இல்லை ஆனாலும் 5 வருஷம் பயிரிட்டுன்னே இருக்கும். மார்க்கெட் கூட பழகிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோ இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் ஒருத்தர் கூட 4 வருஷம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவரை பற்றி ஓரளவு உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி ஒரு 5 வருஷம் பங்குச்சந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பழகிங்க. அது ஃபுல் சைக்கிள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போக தெரியும் உங்களுக்கு. இப்போ 2017 நிறைய பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே போயிருக்கு. இப்போ 2018 மார்க்கெட் டவுன். ஸோ எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபுல் சைக்கிளில் அது வரணும். ப்ளஸ் எஸ்ஐபி முறையில் நீங்கள் கொஞ்சம் ஷேராக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பணம் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து 20% சிஏஜிஆர் கொடுக்குது. ஓகே, ஸோ எவ்ரி 3.5 இயர்ஸ் டபுள் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், சிஸ்டமேட்டிக் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் முறையில். பங்குச்சந்தையில் கொஞ்சம் பங்குச்சந்தையிலையும் போடுங்க, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடுங்க. இதில் பிரித்து நீங்கள் போட்டிங்கனாக்கா ஒரு 5 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு வந்தீங்கன்னாக்கா அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஒரு 5 இயர்ஸ் ஃபுல்லாக இருந்துட்டு எவ்வளோ மார்க்கெட் எப்படி போகுது நம்ம எப்படி அது இங்கே ட்ராக் பண்ணிகிட்டே வரணும், ஸ்டடி பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஸ்டாக் வச்சு பங்குச்சந்தை மேலே போகும், ஒரு சில ஷேர் மேலே போகாது. ஓகே, பங்குச்சந்தை கீழே இருங்க, ஒரு சில ஷேர் மேலே போகும். ஏன் அதெல்லாம் மேலே போகுது? ஏன்னா அவங்களாம் வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் இறங்கினாலே வேல்யூஷன் அட்ராக்டிவ் ஆகிடும், வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் அது. அதில் இதெல்லாம் தாண்டி தான் பணம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து உடனே பணம் பண்ணவே முடியாது. ஒரு 4 வருஷம் மார்க்கெட்டில் இருந்தால் பணம் பண்ண முடியும். ஓகே சார், நிகழ்ச்சி நிறைவாக வந்து பயனாளிகளுக்கு குறிப்பாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புவது?
பை ரைட், சிட் டைட் அண்ட் மெடிடேட். ஓகே சார். பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கரெக்டான பங்குல வாங்குங்க, பேஷண்டாக இருங்க, தியானம் பண்ணுங்க, பணம் பண்ணலாம். எங்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மிக்க நன்றி சார். நேயர்களே, பங்குச்சந்தை தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பிரமிட் அட்வைசருடைய நிறுவனர் திரு வெங்கடேஷன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டு பதிலளித்திருக்கிறார். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.